இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில அத்ரிஷ்ய ஜலகங்கள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான மலையாள படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்துல இருக்க நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, இறந்து போன பிணவரையில தான் அவருக்கு வேலை. அப்படி இருக்கும்போது இறந்து போன பிணங்கள் எல்லாமே நம்ம ஹீரோ கூட ஏந்து பேச ஆரம்பிக்குது. பேசுற சில ஆவிகள் நம்ம ஹீரோ கிட்ட சில உதவிகளை கேக்குது. அதுக்கப்புறம் தேடி போற நம்ம ஹீரோக்கு காத்திருக்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ என்ன நடந்தது அப்படிங்கறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஊர்ல ஒரு போர் நடக்க போறதா எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த தெரு ஓரமா இருக்கிற மனநல பாதிக்கப்பட்டவங்க, பிச்சைக்காரங்க, இவங்களை எல்லாரையும் சொல்லாம கொள்ளாம ஒரு போலீஸ்காரங்க ஒரு வண்டியில போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. யாருக்கும் ஒன்னும் புரியல. பிச்சைக்காரங்களும் இருக்கிறாங்க, அதே இடத்துல மனநல பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. கூட்டிட்டு போனா இவங்க எல்லாரையுமே ஒரு சிறை மாதிரி இருக்குது, அந்த சிறையில அடைக்கவும் செய்யறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்க எவ்வளவு பேர் தான் நீங்க கூட்டிட்டு வருவீங்க, இங்க இடமே பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு போலீஸ்காரர்கிட்ட. போன தடவை கூட்டிட்டு வந்தவங்கள யாருக்கெல்லாம் சரியா இருக்குதோ, நல்லவங்களா பார்க்க தெரியறாங்களோ அவங்கள வெளியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் இதை பத்தி டாக்டர்கிட்ட பேசுறேன்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல கூட்டிட்டு வந்தவங்களை எல்லாருக்கும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருக்கிற டாக்டரை பாக்குறதுக்காக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற டாக்டரும் இவங்கள செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணிட்டு அவங்களுக்கு சில மாத்திரைகளும் கொடுக்குறாங்க. அந்த கியூல வரவங்களுக்கு சில பேருக்கு மனநலம் நல்லா இருந்தா அப்படின்னா அவங்களுக்கும் மாத்திரை கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு பக்கத்துல வெளியே இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து உள்ள அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல உள்ள இருக்கிறவங்கள மருந்து மாத்திரை கொடுத்து வெளியே அனுப்புறாங்க. அப்படி போகும்போது ஒருத்தர் உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. இதுவும் நக்கலான பதிலா இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்க நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க வெளியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவரையும் அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம படத்தோட ஹீரோவா காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு உடம்பு எல்லாமே நல்லா தான் இருக்கு, மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு 3 வேளைக்கு சாப்பிடணும்னு சொல்லி தான் அவர் கையில கொடுத்து வெளியே அனுப்புறாங்க. குறிப்பா இனிமேல் இந்த வெளியெல்லாம் சுத்திர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணுன்னு மேலையும் கீழையும் தூக்கி போட்டுட்டு அந்த பக்கம் வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் வராரு. அந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே டிராக்கு பக்கத்துல சில ரயில் பெட்டிகள் எல்லாம் கிடக்குது. அந்த பெட்டிக்குள்ளதான் நம்ம ஹீரோ குடும்பம் நடத்துறாரு. அங்கதான் இவரு தங்கி இருக்கிறாரு, வீடு அங்கதான். சோ இப்படி இவர் தங்கிட்டு இருக்கிற ஆப்போசிட்ல இன்னொரு ரயில் பெட்டி இருக்குது. அங்க இருக்கிறது யாரு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போய் எட்டி பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற எட்டி பாக்குற அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் ஒரு 6 மாசம் இங்க பக்கம் இல்ல, அதனாலதான் எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த பெட்டியில யாரே இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, நீங்களா இருந்தீங்க, நீங்க எப்ப வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும் போது அந்த பொண்ணு கொஞ்சம் நக்கலா பேசுது. இங்க தங்கணும்னா உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் தங்கணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதவை மூடிட்டு போகுது. நம்ம ஹீரோக்கு மனநல பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. சோ இவரும் எதுவும் பேசாம அங்கிருந்து நேரா தான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வராரு. ஜன்னல் வழியில பார்த்தா தூரத்துல ஒரு ஃபேக்டரி ஒண்ணு தெரியுது. அந்த ஃபேக்டரி நோக்கி நம்ம ஹீரோவும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அங்க 2 சின்ன பசங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு தாத்தாவும் இருக்கிறாங்க. அந்த தாத்தாவை பாக்குறதுக்காக தான் இப்ப நம்ம ஹீரோவும் போயிருக்கிறாரு. என்னப்பா ரொம்ப நாளா ஆளை காணாமன்னு சொல்லி அந்த வயசானவர் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டாலும் இந்த மாதிரி என்ன புடிச்சிட்டு போயிட்டானுங்க, பைத்தியம் சொல்லிட்டானுங்க, ஆனா உண்மையால பைத்தியமே அவனுங்க தான், எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல, உள்ள போகும்போது ஒன்னும் இல்ல, வெளியே வரும்போது ஒன்னும் இல்ல, என்ன எதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அந்த வயசானவர்கிட்ட சொல்றாரு. அதே நேரத்துல அந்த வயசானவரும் ஏதோ போர் நடக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேள்விப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வயசானவருக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு முடியல. அதே நேரத்துல இவர் ஹீரோ இல்லாத நேரத்துல சில பேர் வந்து இங்கெல்லாம் இருக்க கூடாது, இந்த இடத்துல காலி பண்ணிட்டு வெளியே போங்க, பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரிக்காரங்க இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றாங்க, அவங்களுக்கு தான் இந்த இடமும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சோ நம்ம வயசானவரால இந்த இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியாது. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் தங்கி இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா வெளியே கிளம்ப ஆரம்பிச்சாலும் நம்ம வயசானவரும் நம்ம ஹீரோவும் இதே இடத்துல தான் ரொம்ப நாளா தங்கி இருக்கிறாங்க. இந்த வயசானவருக்கு இருக்கிற 2 பேரம்பேத்திங்களும் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீதி நேரத்துல இங்க இருக்கிற ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இவங்களோட பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை சொல்லணும்னா இவர் தங்கி இருக்கிற ரயில் பெட்டியில கரண்டே இருக்காது. அதே நம்ம ஹீரோ தான் இந்த காற்றாடி மாதிரில செஞ்சு கரண்ட் வர வச்சிருப்பாரு. நைட் டைம் ஆயிடுச்சு, இவரு கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டு வர்றாரு. அதே நேரத்துல பக்கத்துல பார்த்தா ஏதோ ஒரு வண்டி மாதிரி வருது. அந்த வண்டி யாருதுன்னு பார்த்தா ஒரு போலீஸ்காரர் அந்த வண்டியில இருந்து இறங்குறாரு. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்சம் அந்த மாதிரி தொழில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல. சோ இப்ப அவரை சந்திக்கிறதுக்காக தான் அந்த போலீஸ்காரர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் தனிமையில பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நம்ம ஹீரோ வெளியே போய் அவங்க வீட்டு வாசல் ஓரமா நின்று பொட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜன்னல் ஓரமா வந்து நிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்டி அங்க போன சொல்லி போலீஸ்காரர் கேட்டா, இல்ல ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கான், பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கான், அவன் நம்ம ஒன்னா இருக்கிறத பாத்துருவானு ஒரு பயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஸ்கிரீனா மூடி விட்டுட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நடந்து வராரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனையும் கூட்டிட்டு அந்த ஃபேக்டரி தூரத்துல இருக்கு. சோ அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஹெலிகாப்டர் எல்லாம் போகுது. அந்த ஃபேக்டரியை சுத்தி நிறைய போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க, கையில துப்பாக்கியோட இருக்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டர் நம்ம ஹீரோ இருக்கிற இந்த பக்கமா வரும்போது இவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க வீட்டுக்கு. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வயசானவரை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி இவர் இந்த பிணவரையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு இந்த வயசான
வயசானவர். நம்ம ஹீரோவா அங்கதான் வேலை பார்த்திருப்பாங்க. வந்த உடனே அந்த வயசானவர் இவ்வளவு நாளா எங்கடா போன, உன்னை வேலைக்கே வரல, உன்னை நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், நீ தங்கியிருந்த இடத்தையும் வந்து பார்த்தா ஆளையே காணாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. சரின்னு நம்ம ஹீரோ கையில சாவியை கொடுத்துட்டு இனிமே நாளையில இருந்து டியூட்டிக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. சோ இப்ப வீட்டுல வந்த உடனே அந்த சின்ன பொண்ணு ஒண்ணு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல இவங்க 2 பேரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது வந்து அந்த பக்கம் ஆட்டு பண்ணையில அடிச்சிடுறாங்க. அந்த பந்து எடுக்கிறதுக்கு அந்த பொன் குழந்தை அங்க போகுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையன் அங்கதான் நிக்கிறாங்க. ஒரு வண்டி ஒண்ணு வருது. அந்த வண்டியில 2 போலீஸ்காரங்க இறங்கி வராங்க. இங்க என்னடா பண்ற, உங்களெல்லாம் பார்த்தா இங்க இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நாங்க இங்கதான் தங்கி இருக்கிறோம், அந்த பழைய ரயில் பெட்டியில அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, சீக்கிரமா இந்த இடத்துல காலி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு அங்க இருந்த அந்த போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொன் குழந்தையும் வருது. சோ திரும்பவும் இவங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா ஆக்சுவலி நைட் டியூட்டி தான் போட்டிருப்பாங்க. இப்ப சாயந்தர டைம்ல வேலைக்கு போறாரு. அதே நேரத்தில் சாயந்தர டைம்ல அந்த போலீஸ்காரங்க அந்த பொண்ணை பாக்குறதுக்காக இந்த பக்கம் ரயில் பெட்டிக்கு வராரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டியூட்டிக்கு வந்துட்டாரு. இப்ப நைட் டைம் உள்ள ஒரு டெட் பாடி ஒண்ணு இருக்கு. அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக டாக்டர் காலையில வராங்க. நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் நம்ம ஹீரோ கையில சாவியெல்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் போறாரு. அந்த டெட் பாடியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் போறாரு. டெட் பாடியை உத்து பாக்குறாரு. அங்கிருந்து திரும்பி வரும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா இறந்து போனவர் போய் ஏஞ்சு உட்காந்து இருக்கிறாரு. பயப்படாத, கொஞ்சம் கிட்ட வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. என் கையை கொஞ்சம் டைட்டா பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு கொஞ்சம் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இறந்து போனவர் புக்கை நல்லா எழுதுவாரு, படிப்பாரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லா பாப்பாரு. அதனால இவங்களை உள்நோக்கமா வச்சு 2 பேர் வேற சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. சோ இதுதான் எனக்கு நடந்துச்சு. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் கையில துப்பாக்கி எடுக்கிறதுக்கு பதிலா புத்தகத்தை எடுத்திருந்தா அமைதியா இருந்திருக்கும் இந்த உலகம், இப்படி நானும் செத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பயந்தாலும் இருந்தாலும் என் கண்ணுக்கு எப்படி நீங்க தெரியுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நீ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்த, உனக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு போயிருந்த இல்லையா, உன் கண்ணுக்கு நான் தெரியறேன் அப்படின்னாக்கா உனக்கு உண்மையாலுமே ஒரு சக்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. திரும்ப அடுத்த நாள் காலையில அந்த வயசானவர் வராரு. வந்தோடனே இந்த ஆள் ஒரு ரிப்போர்ட்டராம்பா, இந்த புக்கெல்லாம் எழுதிருக்கிறாரு, நியூஸ்ல தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன கதை எல்லாமே இந்த வயசானவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை யோசிக்கிறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் திரும்ப வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறார். பாட்டும் போடுறாரு. பாட்டு சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போடுது. பாட்டு சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடா அப்படிங்கிற மாதிரி. திரும்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அதே ஃபேக்டரி தான் நோட் அவுட் இருக்கிறாரு. இப்ப ஃபேக்டரியில நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இறங்கவும் செய்யறாங்க. அதே நேரத்தில் துப்பாக்கில ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இறந்து போனவர் இருந்தார் இல்லையா, அவர் இதே இடத்துக்கு வந்திருக்கிறார். நான் சொன்னல தம்பி, கையில துப்பாக்கி எடுக்கிறதுக்கு பதிலா புக்கை எடுத்திருந்தா எல்லாமே அமைதியா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப பார்த்தா அங்க இருக்கிற போலீஸ்காரங்களா புக் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. சரின்னு அங்கிருந்து நம்ம ஹீரோ திரும்ப ரயில் பெட்டிக்கே வராரு. அந்த வயசானவரோட பேத்தி ஒன்று இருந்து இல்லையா, அது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணு வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு பாதியிலே சாப்பாட்டை வச்சுட்டு அங்க வருது. சாப்பிட்டுட்டு போடியே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிடுவோம். ஆனா நம்ம ஹீரோ அனுப்ப மாட்டாரு. அந்த பொண்ணை பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த பொண்ணு தப்பான தொழில் பண்றா அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது கட்டமா அந்த பொண்ணு இருந்தா இல்லையா, இப்போ அந்த வயசானவர் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அங்க இருக்கிற 2 பேரம் பேத்திங்களோட அந்த பொண்ணு பாடலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப வேலைக்கு போயிட்டாரு. அந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது விளையாடுன்னு அந்த பசங்க கூட கொஞ்சம் அட்டாச்சாவா ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் நைட் டைம் இப்ப வழக்கம் போல அந்த போலீஸ்காரர் வராரு. திரும்பவும் இவங்க கூட தனிமையில இருக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தூங்கி எஞ்ச உடனே ஏதோ சத்தம் கேட்கறது வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மிஷினை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த காற்றாலையை பயன்படுத்தி மின்சாரத்தை கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இவர் இருக்கிற ரயில் பெட்டிக்கு கரண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணு, என் வீட்லயும் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு, இந்த ரயில் பெட்டிக்கு கொஞ்சம் கரண்ட் தரியா ஒரு 2 பல்பு போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம வீட்டுக்கு போறாரு. திரும்ப இந்த பொண்ணு இப்ப அந்த சின்ன பசங்களோட போயிட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோவும் வராரு. வந்த உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே அங்க இருக்கிற பசங்களை கூட்டிட்டு வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறாங்க. அந்த வயசானவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ, அந்த பொண்ணு கூட எல்லாம் பசங்களை சேர விடாதீங்க, அந்த பொண்ணு தப்பான தொழிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஃபேக்டரியில இருக்கிற போலீஸ்காரன் தான் வந்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணு கிட்ட தொடர்புல இருக்கிறதாவும் அந்த வயசானவர்கிட்ட சொல்றாங்க. அந்த வயசானவரோ அந்த பொண்ணுக்குன்னு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல, அந்த பொண்ணு பேசுறதுக்குன்னு ஒருத்தர் இல்ல, அந்த பொண்ணு தனிமையில தான் இருக்கிறா, ஏதோ அப்ப வழித்த கழுவணுன்றதுக்காக அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அந்த பொண்ணு உடல் அளவு தான் கெட்டவன்னு சொல்லி உன்னோட பார்வைக்கு தெரிஞ்சாலும் அந்த பொண்ணு மனசு அளவுல ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்றாரு. சரி, நான் அங்கிருந்து கிளம்பி வேலையை முடிச்சுட்டு இப்ப திரும்ப வீட்டுக்கு போற வழியில காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அந்த பக்கம் கிராஸ் ஆகி போறாங்க. அதே நேரத்துல ஒரு மியூசிக் நடக்கிறதாவும் ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு அங்க ஏதோ பாட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போக ஆரம்பிக்கிறார். அங்க பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை கலைக்கணுன்றதுக்காக போலீஸ்காரங்களும் வராங்க. சோ அப்படி போலீஸ்காரங்க வந்து அடித்தடி நடக்கும்போது நம்ம ஹீரோவை பிடிச்சி வேன்ல ஏத்திக்கிறாங்க. நான் எந்த தப்பு பண்ணல, சும்மா தான் வந்தாலும் இவங்க எல்லாரும் இந்த போரை எதிர்த்து தான் ஒரு பாட்டை பாடிருப்பாங்க. அதனால போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல திரும்பவும் இன்னொரு கேங்கு ரோட்ல நடந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ அங்க தப்பிச்சு போறாரு. ஒரு போலீஸ்காரர் நம்ம ஹீரோவை துரத்திட்டே வந்தாலும் அவருக்கு
கண்ணிலையும் தண்ணி காமிச்சிட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ரயில் பெட்டியில தான் காமிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணு வாயில தண்ணி ஊத்தி விளையாடிட்டு இருக்கு. சோ அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அதே மாதிரி செய்யறாரு. இதை அந்த பொண்ணை பார்த்துட்டு சிரிக்கவும் செய்யறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ரயில் பெட்டிக்கே வராங்க. நம்ம ஹீரோ நிறைய எலக்ட்ரிக்கல் விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதே நேரத்துல இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் லைட்டை போட்டு விட முடியுமான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வர மாதிரி தெரியல. அவங்க ஏதோ சாப்பாடு செஞ்சிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப திரும்ப நைட் டைம் டியூட்டிக்கு வராரு. திரும்ப இன்னொரு பணம் செத்துருக்கு. சரி இந்த பணம் நம்மள்ட்ட பேசுமா சொல்லி பாக்குறாங்க. ஆனா பேசுற மாதிரி தெரியல. திரும்பவும் போறாரு. அப்ப திரும்ப நில்லு தம்பின்னு சொல்லி அந்த பணம் பேச ஆரம்பிக்குது. நேத்து உன்ன நான் பாட்டு பாடுற அந்த இடத்துல பார்த்தனே, நீ நின்னுட்டு இருந்த, அதுக்கப்புறம் உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனதே நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இறந்த பண்ண டெட் பாடி இப்ப ஏஞ்சு பேச ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். நீங்க அங்க இருந்தீங்களா சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் அங்கதான் வாச்சிட்டு இருந்தேன். போலீஸ்காரர் வந்து என் கிட்டாரை உடைச்சிட்டாரு. அப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அங்கேயே அதையும் பொருட்படுத்தாம அவர் கிளப்பிட்டாரு. அங்கதான் நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் இசையை கேட்கணும். இசையை கேட்டா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. சரின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வெளியே வராரு. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து இறங்குது. சோ அதையும் நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது வந்த போலீஸ்காரங்க எல்லார் கையிலும் இந்த கிட்டாரை வச்சு மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு. அதே இடத்துல அந்த டெட் பாடி இருந்தது இல்லையா, நான் சொன்னது கரெக்ட் தானே தம்பி, இப்ப எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி இவரோட கற்பனையில இப்ப தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ ரயில் பெட்டியில வழக்கம் போல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல ஒரு போலீஸ்காரன் அங்க வந்துட்டு இருந்தா இல்லையா, அவர் இப்ப பகல் டைம்ல வந்திருக்கிறாரு. கொஞ்சம் தனிமையில இருக்கலாம் சொல்லி தான் வந்திருப்பாரு. ஆனா இந்த தடவை அந்த பொண்ணு இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கூட தரேன். ஆனா இன்னைக்கு நீ என் கூட இருந்ததாகணும். இதுக்கப்புறம் நான் எப்போ வருவேன் தெரியாது. ஏன்னா என்னோட ஹையர் ஆபீசர் எல்லாம் வராங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் என்னோட உடம்பு என்னோட விருப்பம், இதெல்லாம் நீ தலையிடக்கூடாது. நான் வான்னா வரணும், போனா போகணும், போலன்னு சொல்லி அந்த போலீஸ்கார அனுப்பிச்சு விடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நைட் டைம் ஆகுது. நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கிறா. சாக்கு என்னன்னாக்கா கொடுத்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு போலான்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க சொல்லி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் பரிமாறுறாங்க, சாப்பிடுறாங்க. அதே நேரத்தில் சரக்குலாம் அடிக்கிறாங்க. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டான்ஸ் எல்லாம் ஒன்னும் பெருசா ஆட வராதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆனப்ப டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கு டான்ஸை சொல்லி கொடுக்கும். கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருங்கி இருந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுல இருந்து ஒரு சின்ன பொண்ணு இருந்தது இல்லையா, ஓடி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. என்னன்னு தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இப்ப தாத்தாவோட உடம்ப அடக்கம் பண்ணுன்றதுக்காக அதே இடத்துல பழத்தை தோன்றுறாங்க. ஆனா அங்கேயும் போலீஸ்காரங்க வந்து இந்த இடம் எல்லாம் அந்த ஃபேக்டரிக்கு சொந்தமாயிடுச்சு, நீங்க இங்க புதைக்க கூடாது, எரிக்க தான் அனுமதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கவங்க எல்லாரும் புதைச்சாலும் எரிச்சாலும் இந்த வயசானவர் திரும்ப வரப்போறதுல எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த ரெண்டு சின்ன பசங்களையும் எங்க வீட்டுல வந்து தங்கிக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டாலும் இல்ல நாங்க இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிமா கதவை பூட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு நடந்து வராங்க. அப்படி ரெண்டு பேரும் வரும்போது நைட் டைம்ல நட்சத்திரம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாதிரி நான் பார்த்ததுல இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போலான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோவும் அங்கே உட்காடுறாங்க. அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மாவும் இதே தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க அம்மா கிட்ட ஒருத்தன் வரும்போது இந்த பொண்ணு கிட்டே தப்பா நடந்துக்காக முயற்சி பண்ணியிருக்கான். அப்ப அவங்க அம்மா தடுக்க வந்த இடத்துல அவங்க அம்மாவை அடிச்ச கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணையை ரேப் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எங்கெங்க அலைஞ்சிருக்காங்க, அதே இடத்துல வேலையும் பார்த்திருக்காங்க, அதே தொழில செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்குதான் இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த அம்மா கதையை சொல்றாங்க. 14 வயசுல இருந்து இந்த தொழிலை பண்றதாவும் எனக்கு பிடிக்காம தான் செய்யறதாவும் இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்குன்னு அம்மா அப்பா யாருமே கிடையாது, ஆனா எனக்கு அம்மா இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு 4-5 வயசு இருந்தது. எங்களோட வீடுன்னு பெருசா எதுவும் இல்ல, இந்த ரோட்டு ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல தான் தங்கியிருப்போம். ஒரு நாள் அம்மா சொன்னாங்க வானத்துல இன்னைக்கு நட்சத்திரம் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி. நாங்களும் அங்க தங்கி இருந்தோம். அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ மழை பெய்யற மாதிரி என் முகத்துல சில தூரல் விழுந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அது தூரல் இல்ல, எங்க அம்மாவோட ரத்தம் அப்படிங்கிற மாதிரி. எங்க அம்மாவை யார் கொலை பண்ணாங்க கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலும் கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அதே இடத்துக்கு டியூட்டி பார்க்கறதுக்காக நைட் டைம்ல வந்திருக்காரு. இப்போ ஒரு 4 பேர் ஒரே ஃபேக்டரியில வேலை பார்த்தவங்க செத்து இருக்காங்க. சோ இப்போ அவங்களையும் போய் பாக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது என் கூட பேசணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறாங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசல. இப்போ திரும்பும் போதுதான் பேசணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேரும் போய் ஏஞ்சி உட்காராங்க. இந்த 4 பேரும் அதே ஃபேக்டரி நம்ம ஹீரோக்கு அடிக்கடி போய் பாப்பாரு இல்லையா, அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்தவங்க. அந்த ஃபேக்டரியில இவங்க எப்படி செத்தாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு விஷ எரிவாயு கொஞ்சம் லீக்கேஜ் ஆயிருக்கும். சோ அந்த டேங்க்ல லீக்கேஜ் ஆன உடனே இவங்க 4 பேரும் அதனோட விஷவாயு தாக்கி தான் இறந்திருப்பாங்க. சோ இப்போ அந்த லீக் ஆனது ஃபுல்லாவே கேஸ் ஃபுல்லா பரவி கிடக்குது. அந்த இடத்துல யாரு போனாலும் இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரியில மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஃபேக்டரியை சுத்தி இருக்கிற ஒரு 20 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க முடியாது, இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான தலைவர் எல்லாரும் வராங்க. அப்படி வரும்போது உள்ள போய் அந்த ஃபேக்டரி ஓபன் பண்ணும்போது அந்த விஷ எரிவாயு தாக்கி எல்லாரும் சாவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற 4 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதனால என்கிட்ட எதுக்கு சொல்றீங்கன்னு சொல்லும்போது உங்களாலதான் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும், இது
இது ஒரு முக்கியமானவங்கள்ட்ட யார்கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃபேக்டரியில போய் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு அந்த ஃபேக்டரியை நோக்கி போறாரு. அங்க ஒருத்தர் துப்பாக்கியோட நிக்கிறாரு. உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த ஃபேக்டரியை பத்தி தான் சொல்லணும், உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னை நான் சுற்றுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பக்கத்துல சுட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோவா அங்கிருந்து தெரிச்சு ஓடி வந்து தான் தங்கியிருந்த ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட எல்லா கதையும் சொல்றாங்க. இந்த மாதிரி இறந்தவங்க எல்லாரும் என் கண்ணுக்கு தெரியுறாங்க, இந்த மாதிரி அந்த 4 பேர் செத்து இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நீ சொல்றதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொன்னா நம்ப முடியும், யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை இதெல்லாம் எனக்கு கற்பனையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கும். உனக்கு எப்பல இருந்து இது மாதிரிலாம் ஆரம்பிச்சு சொல்லும்போது நான் இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்தவொன்னு தான் சொன்னாங்க. சரின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் என் மனப்பிரமதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே விடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்ப அந்த 4 பேர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உன்னாலதான் காப்பாற்ற முடியும், கண்டிப்பா நீ போய் ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க ஒரு ஐடியா என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க இருக்கிற எஸ்ஐயை பார்த்து இந்த மாதிரி அந்த கம்பெனியை சுத்தி ஒரு விஷவாயு இருக்கு, லீக்கேஜ் ஆயிடுச்சு, அங்க யார் போனாலும் இறந்துருவாங்க, அந்த ஃபேக்டரி சுத்தி 20 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அங்க இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு. போலீஸ்காரர் உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா, நீ அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறியான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இந்த மாதிரி 4 பேர் இறந்துட்டாங்க, இறந்தவங்க தான் ஆவிய வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு போலீஸ்கார்ட்ட சொன்னதால பைத்தியக்காரனடா நீ சொல்லி நம்ம போலீஸ்காரர் நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிச்சு இனிமே இந்த பக்கம் வந்தனா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம்னு சொல்லி நம்ம ஹீரோவை துரத்தி விடுறாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோவும் சோகமா வர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அந்த 2 சின்ன பசங்க எல்லாம் வீட்டுல விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேர் ஏதோ போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கலாம் சொல்லி தான் வந்திருப்பாங்க. பக்கத்துல இருக்க இந்த சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வேகமா ஓடி வருவாங்க. கீழே வந்து நிற்கும் போது ஒருத்தனை கத்தியால வெட்டிடுறாங்க. சோ இப்ப மேல ஒருத்தன் அந்த சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்கலாம். அவன் தம்பி எவ்வளவோ முயற்சி பண்றான், ஆனா ஒண்ணும் முடியல. அதே நேரத்துல மேல வந்து நம்ம ஹீரோயின் அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்களை நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு மாமாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. சோ ஹீரோவையும் கூட்டிக்கிட்டு நேரம் இந்த பக்கம் வந்து பார்த்தா இறந்து போனவங்களையும் காணாம போயிருப்பானுங்க, அந்த 2 குழந்தைகளையும் காணாம போயிருப்பாங்க. இப்ப அவங்களை தேடுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த ஃபேக்டரியில இருந்து விஷவாயு எல்லாம் வெளியே வரவும் ஆரம்பிச்சிச்சு. சில தலைவர்கள் அந்த ஃபேக்டரிக்குள்ள போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இறந்து போனவங்க அந்த ஃபேக்டரியில இறந்து போன மொத்த பேரும் இப்ப நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்களே தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆவிதானே அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா அது இவங்களால முடியாது. சோ இவங்களும் ஒரு மனுஷங்க மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட. இவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும் போது சீக்கிரமா கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள விஷவாயு எல்லாமே அந்த ஃபேக்டரியில இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அந்த ஃபேக்டரியை நோக்கி போறாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட பார்ட் 1 தான், இன்னும் பார்ட் 2க்கான லீடு தான் கொடுத்து இப்போ முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.